வெல்கம் வியூவர்ஸ். ஜூலை 15, 2016 வெஸ்ட் பெங்கால். இங்கே 28 வயதான அகன்சா தன்னோட ஃபேமிலி கூட ஹாப்பியாக தன்னோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் அகன்சா திடீர்னு தான் யூஎஸ்ஏ போகிறதா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது அகன்சாவோட பேரண்ட்ஸ், என்னது யூஎஸ்க்கு போறியா, என்ன திடீர்னு சொல்லவே இல்லை, யூஎஸ்ஏ போகிறதுக்கு அதிகமாக செலவாகும், அங்கே யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் அகன்சா கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அகன்சா, நான் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன், அந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி தான் நான் அந்த கம்பெனியில் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி நான் யூஎஸ்க்கு போகிறேன், இந்த கம்பெனி ஃபுல்லாகவே என்னோட யூஎஸ்ல ஆகக்கூடிய செலவை பார்த்துக்கிறாங்க, ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நான் பத்திரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அகன்சா யூஎஸ்ஏ கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் ஜூன் 23, 2016 அகன்சா யூஎஸ்ஏ போக ரெடி ஆகுறாங்க. தன்னோட பேரண்ட்ஸுக்கு இது பிடிக்கல அப்படின்னாலும், அகன்சாவோட பேரண்ட்ஸ் இதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அகன்சா யூஎஸ் போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யூஎஸ்ஏ போன அகன்சா சில மாதங்களிலே இறந்து போய் அழுகிய நிலைமையில தன்னோட பேரண்ட்டுக்கு கிடைச்சிருக்காங்க. அப்படி அகன்சாக்கு என்ன நடந்தது, அகன்சாவை யார் இப்படி பண்ணது, இப்படிப்பட்ட ஷாக்கிங்கான அண்ட் த்ரில்லிங்கான நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு ட்விஸ்டிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப் அனலைஸ் பண்ண போறோம். இது உங்கள் சிவா ஃபிம்மர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கிரைம், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய கேஸ் பற்றின கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் இது எல்லாமே யூடியூப்ல காமிக்க முடியாதுன்றதுனால நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்ல தான் நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னிடு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இப்படி யூஎஸ்க்கு கிளம்புன அகன்சா கிட்ட அகன்சாவோட பேரண்ட், நீ மட்டுமா தனியா போற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அகன்சா, இல்ல என் கூடவே என்னோட ஃப்ரெண்டும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி செலக்ட் ஆகியிருக்கா, அவ கூட தான் நானும் யூஎஸ் போறேன் அப்படின்னு அகன்சா தன்னோட பேரண்ட் கிட்ட சொல்லியிருக்கா. இப்படிதான் யூஎஸ்சி கிளம்புன அகன்சா கிட்ட தன்னோட பேரண்ட், நான் உன்னை வழி அனுப்ப ஏர்போர்ட் வரையும் வரேன் அப்படின்னு அகன்சாவோட பேரண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அகன்சா, இல்ல வேண்டாம், நான் என்னோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு நான் அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு யூஎஸ் கிளம்பிடுவேன், ஸோ நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட யூஎஸ்க்கான ஃபிளைட் டிக்கெட் இது எல்லாமே காமிச்சிட்டு அகன்சா தன்னோட வீட்டில இருந்து கிளம்பியிருக்கா. இப்படி ஜூன் 26, 2016 யூஎஸ்க்கு போன அகன்சா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி, நான் இங்க வேலை பார்க்குற கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இங்க வேலை செய்யறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஸோ நீங்க பயப்படாதீங்க, நான் அப்பப்போ உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ரெகுலரா கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு மாசம் கழிச்சு ஜூலை 15 அகன்சா சோசியல் மீடியா மெசேஜ்ல தன்னோட பேரண்ட்ஸ்க்கு, எனக்கு இங்க வேலை நிறைய இருக்கு, என்னால இப்போ வழக்கம் போல அடிக்கடி கால் பண்ண முடியாது தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் எனக்கு கிடைக்கிற டைம்ல உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், மெசேஜ் வழியா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு அகன்சா தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு அகன்சாவோட பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து, என்ன இவ இப்படி சொல்றா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம முழிச்சிருக்காங்க. இருந்தாலும் தன்னோட பொண்ணு மெசேஜ்ல பேசுறேன்னு சொல்லியிருக்கா, இதை நினைச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா ரெகுலரா மெசேஜ் வராம இருந்திருக்கு. இதுக்கப்புறமா அக்டோபர் 2016 அகன்சா தன்னோட பேரண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி, நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே என்னோட கம்பெனியில வேலை செய்யக்கூடிய என்னோட ஃப்ரெண்டான உதயந்தாஸ் அப்படின்ற நபர்கிட்ட உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன், நீங்க அதை கலெக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு அகன்சாவோட நம்பர்ல இருந்து அகன்சாவோட பேரண்ட்டுக்கு மெசேஜ் வந்திருக்கு. இப்படி அகன்சாவோட திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அகன்சா வீட்டுக்கு வந்த உதயந்தாஸ் அகன்சாவோட பேரண்ட்ஸை பார்த்து இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே ஒரு நாள் நைட்டு தங்கி அடுத்த நாள் காலையில கிளம்பி இருக்கான். இதுக்கப்புறமா 2 மாசமா தன்னோட பொண்ணு கிட்ட ஃபோன் கால், மெசேஜ் இது எதுவுமே வராதனால அகன்சாவோட பேரண்ட்ஸ் பயந்து போய் அகன்சாவோட நம்பருக்கு ரெகுலரா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அகன்சாவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு.
இதுக்கப்புறமா பயந்து போன அகன்சாவோட பேரண்ட் பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதனை அடுத்து விசாரணை ஆரம்பிச்ச போலீஸ் அகன்சாவோட பேரண்ட் கிட்ட உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அகன்சாவோட பேரண்ட் அந்த நிலைமையில யார் மேலேயும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை சொன்னதுனால போலீஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ற வேலையை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஜனவரி 5ஆம் நாள் அகன்சாவோட பேரண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களுக்கு உதயந்தாஸ் அப்படின்ற நபருக்கு மேல சந்தேகம் இருக்கு, அந்த நபர் தான் கடைசியா என்னோட பொண்ணு கொடுத்த திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுக்கு கொடுத்தான். அப்போ அவனோட நம்பரை நாங்க வாங்கி வச்சிருந்தோம். பட் எங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் இருந்தனால அந்த உதயந்தாஸ் போனுக்கும் கால் பண்ணோம். பட் அந்த உதயந்தாஸோட போனும் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்தது. ஸோ இந்த உண்மை எல்லாமே அகன்சாவோட பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட டிலே பண்ணாம போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அகன்சாவோட லாஸ்ட் கால் அண்ட் இவ்வளவு நாளா தன்னோட அப்பா அம்மா கூட பேசின அந்த கால் எந்த ஏரியால இந்த டவர் காட்டுது அப்படின்னு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ட்ரேஸ் பண்றப்பதான் போலீஸுக்கு ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி அகன்சாவோட நம்பரை ட்ரேஸ் பண்றப்போ அகன்சா அமெரிக்காவே போகல அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அகன்சா எங்க போயிருக்காங்க, எதுக்காக யூஎஸ் போறேன்னு தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படின்னு போலீஸ் ஒரு கோணத்துல யோசிக்க ஆரம்பிச்சு விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. இதே மாதிரி அந்த உதயந்தாஸோட லாஸ்ட் கால் எங்க இருக்கு, இவன் எங்க இருந்து மத்தவங்களுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனோட நம்பரையும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உதயந்தாஸோட நம்பரும் அகன்சாவோட நம்பரும் ஒரே இடத்துல தான் டவர் காட்டுது அப்படின்னு போலீஸ் விசாரணை மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி அகன்சாவோட நம்பரும் உதயந்தாஸோட நம்பரும் எந்த ஏரியால இருக்குன்னா இந்தியால இருக்க போபால் சகித் நகர்ல இருக்க ஏரியால இந்த டவர் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா உதயந்தாஸை ட்ரேஸ் பண்ணிட்டு உதயந்தாஸ் இருக்க வீட்டுக்கு போலீஸ் போயிருக்காங்க. அங்க உதயந்தாஸோட வீடு லாக் பண்ணிருக்கு. போலீஸ் கதவு தட்டிட்டு உதயந்தாஸை கூப்பிட்டிருக்காங்க. இப்படி வெளியே வந்த உதயந்தாஸ் தனக்குள்ள எந்த ஒரு பயத்தையும் காட்டாம கிளியரான பார்வையில போலீஸை ஹேண்டில் பண்ணியிருக்கான். இதை பார்த்த போலீஸ் அதிர்ச்சியில வரைஞ்சு போறாங்க. சோ இந்த நிலைமையில தான் போலீஸ் அகன்சா எங்க அப்படின்னு உதயந்தாஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு உதயந்தாஸ் போலீஸ்க்கு சொல்ல வேண்டிய உண்மையை மாத்தி சொன்னதுனால போலீஸ் அவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த உதயந்தாஸ் இருக்க ரூமை போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க பயங்கரமான ஒரு விஷயத்த போலீஸ் பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. அது என்னன்னா அந்த உதயந்தாஸோட வீட்டுல ஒரு சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு ஸ்லாப் இருந்திருக்கு. இதை பார்த்து போலீஸ் இது என்னது, எப்படி இது இங்க வந்தது, இதை யாரு கட்டினது அப்படின்னு உதயந்தாஸ் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணிருக்காங்க. அதுக்கு உதயந்தாஸ் போலீஸுக்கு ஆன்சர் சொல்ல முடியாம தன்னோட பேச்சு குளறுபடியால குழப்பியிருக்கான். இதுக்கப்புறமா போலீஸ் அந்த சிமெண்டால கட்டப்பட்ட ஸ்லாப்பை உடைச்சு பாக்குறாங்க. அந்த ஸ்லாப்குள்ள ஒரு பழைய ஒரு இரும்பு பெட்டி ஒண்ணு அந்த ஸ்லாப்குள்ள ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒளிச்சு வைக்கப்பட்ட இரும்பு பெட்டியை போலீஸ் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு பெண்ணோட இறந்த உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல அந்த சடலத்துல வெறும் எலும்பு மட்டும்தான் மிச்சமா இருக்கு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அந்த இறந்த உடல் அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. இப்படி அட்டாப்சி ரிப்போர்ட்ல இது அகன்சா அப்படின்னு போலீஸ்க்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறமா உதயந்தாஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுனால போலீஸ் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இப்படி அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபெக்ஸ் பண்ணது இதுதான். ஃபேஸ்புக்கில் உதயந்தாஸ் ஆடம்பரமான வாழ்க்கை, கார், USA அப்படின்னு ஒரு சில போட்டோவை போட்டு அகன்சாக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆரம்பத்துல ஃப்ரெண்டா பேசின அகன்சா காலங்கள் நகர ரெண்டு பேருக்குமே லவ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் உதயந்தாஸ் நான் அமெரிக்காவுக்கு போக போறேன், என்னோட பேரண்ட் கூடயே நாங்க செட்டில் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகன்சாவையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகன்சா கிட்ட சொல்லியிருக்கான். இந்த நிலைமையில தான் அகன்சா அவன் சொன்னதை நம்பி தன்னோட வீட்டுல நான் USA போறேன், இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு USA போயிருக்காங்க. ஆனா அவங்க USA போகாம டெல்லிக்கு போயிருக்காங்க. அங்க டெல்லியில வெயிட் பண்ணி இருந்த உதயந்தாஸ் அகன்சாவை பிக்கப் பண்ணி தான் தங்கியிருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இப்படி ஒரு மாசமா லிவிங் டுகெதர்ல இருந்த உதயந்தாஸ் மற்றும் அகன்சா ஒரு மாதத்திலேயே பிரிய ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் உதயந்தாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் அகன்சாவுக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி உதயந்தாஸ் ஃபேஸ்புக்ல தன்னோட பேரண்ட் யூஎஸ்ல இருக்க மாதிரி போட்டோ போட்டதும் தான் யூஎஸ்ல ரிச்சா வாழ்றதும் தான் ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறதும் அகன்சாவுக்கு பொய் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி அகன்சா
அகன்சாக்கு ரெடி பண்ணி கொடுத்த அந்த USA ஃப்ளைட் டிக்கெட்டும் ஃபேக் அப்படின்னு அகன்சாக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா உன் கூட என்னால் வாழ முடியாது, நான் என்னோட வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகன்சா அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையில தான் அகன்சாவோட கழுத்தை நெரிச்சு மூச்சு விடாதபடி பண்ணி அகன்சாவை கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். இதுக்கப்புறமா தான் அகன்சாவோட உடம்ப மறைக்கிறதுக்காக ஒரு பழைய இரும்பு பெட்டியில அடைச்சிட்டு அந்த பெட்டியை ஃபுல்லாவே மூடி இருக்க மாதிரி ஒரு சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு ஸ்லாப்பை கட்டி அந்த பாடி கூடவே 6 மாசமா அந்த வீட்டில் உதயந்தாஸ் தங்கியிருக்கான். இதுக்கப்புறம் தான் போலீஸ் விசாரணை பண்ணி உதயந்தாஸை கைது பண்ணியிருக்காங்க. இப்படி கைது பண்ணி விசாரணை பண்றப்பதான் போலீஸுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமான இன்னொரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, போலீஸ் உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு உதயந்தாஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ இந்த விசாரணையில போலீஸ் அந்த உதயந்தாஸோட அப்பா அம்மா இவனால கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. உதயந்தாஸோட அப்பா அம்மா நல்ல வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படின்னும் இவன் படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாம தன்னோட பெற்றோர் காசுல வாழ்ந்து ஊதாரித்தனமா சுத்ததுனால தன்னோட பேரண்ட்ஸ் அவனை கண்டிச்சதாகவும் அவனோட ஃப்ரீடமுக்கு இடையூறா இருந்ததாகவும் இதை சரி பண்ணாதான் தான் பெத்த அப்பா அம்மாவையே இவன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இப்படி 2010ஆம் ஆண்டு ராஜ்பூர்ல இருக்க தன்னோட அப்பா அம்மாவுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்துல இப்படி கொலை பண்ண தன்னோட அப்பா அம்மாவோட உடம்ப பள்ளம் தோண்டி புதைச்சிருக்கான். இதுக்கப்புறமா தன்னோட அப்பா அம்மாவோட டெத் சர்டிஃபிகேட்டை ஃபேக்கா ரெடி பண்ணி அவங்க சொத்து எல்லாமே தன்னோட பேர்ல மாத்தி அந்த சொத்தை வித்து அந்த சொத்து வித்த காசுல தான் தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்கான். இப்படி இந்த காசுல தான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கைய போட்டோ எடுத்து Facebookல போட்டு 6 வருஷமா 12 பொண்களை நம்ப வச்சு அந்த பொண்ணுங்க கூட வாழ்ந்திருக்கான். இதுக்கப்புறமா போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி இவனுக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் வழங்கியிருக்காங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், முன்ன பின்ன பேர் தெரியாத ஒரு நபர் கூட சோசியல் மீடியால பேசாதீங்க. அப்படி பேசினாலும் உங்களை பத்தின பர்சனலை அந்த பர்சன் கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி அகன்சாவும் உஷாரா இருந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் அகன்சாவோட லைஃப்ல நடந்திருக்காது. சின்ன வயசுல இருந்தே பாசமா வளர்த்த நம்ம அப்பா அம்மாவை மறந்துட்டு பாதியில வந்த ஒரு 3வது மனுஷனுக்காக நம்மளோட வாழ்க்கையை ஒப்படைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை அகன்சா பண்ணதுனாலதான் அவங்களோட நிலைமை இப்படி மாறி இருக்கு. ஸோ நீங்களும் இப்படி பண்ணாம சோசியல் மீடியால பேசக்கூடிய முன்ன பின்ன தெரியாத பர்சன் யாரா இருந்தாலுமே பிளாக் பண்ணிட்டு அவங்கள உங்ககிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பெஸ்டான கமெண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒரு லைக் தான் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதே மாதிரி ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.